பாத்தீங்கல்ல, எங்க தளபதி எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது? 200 யூனிட் இபி ஃப்ரீ. இப்ப நீங்க எல்லாரும் என்ன பேசுவீங்க பாருங்க. இனிமே உங்க வீட்டுல இபி பிரச்சனையே இருக்காது. முதல் கையெழுத்து 200 யூனிட் ஃப்ரீ. இது வெறும் ஸ்டார்டிங் தான். இனிமே பாருங்க எல்லாம் அதிரடியா இருக்க போகுது. தமிழ்நாடே அப்படி மாற போகுது. பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோவை நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணேன். அது முதல்ல நான் சாரி கேட்குறேன். ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட இபி பில் அவ்வளோ அதிகமாக வந்துட்டே இருக்கு. எனக்கும் இதே நிலைமை தான். அண்ட் டிவிக்கே கரண்ட் பில் விஷயத்துல சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. இப்படியே போச்சுன்னா மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே கஷ்டமா போயிடும். அண்ட் நீங்க அந்த 200 யூனிட்ஸ் ஃப்ரீன்னு சொன்னதை எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி கரண்ட் பில் எப்படி வந்ததோ அதே மாதிரி நார்மலா கொடுத்தாலே மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்படியே போச்சுன்னா கவர்மெண்ட் மேல இருக்கிற ட்ரஸ்ட் ரொம்பவே கம்மியாயிட்டே வரும். தமிழக முதல்வரும் நடிகருமான விஜயோட அரசியல் பயணத்துல தொடக்கத்துல இருந்து அவருக்கு ஆதரவா சோசியல் மீடியால தொடர்ந்து சின்னத்திரை பிரபலங்கள் பலருமே குரல் கொடுத்து வந்தாங்க. அதுல ஒருத்தவங்க தான் வைஷாலி தனிகா. இப்போ அவங்க விஜய்க்கு ஆதரவு கொடுத்து வீடியோ வெளியிட்டது தப்பா போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி உருக்கமா பேசி இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ சோசியல் மீடியால அதிகமா வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில விஜய் அரசியல்ல என்ட்ரி ஆனதும் ஆரம்பத்துல இருந்து வைஷாலி விஜய்க்கு ஆதரவா போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அதுலயும் எலெக்ஷன் சமயத்துல வைஷாலியும் அவங்களோட கணவரும் விஜயோட ட்ரெஸ் கோட்ல ட்ரெஸ் போட்டு போய் வாக்கு செலுத்திட்டு வந்து வீடியோக்கெல்லாம் வெளியிட்டாங்க. இதனாலேயே எங்களோட சப்போர்ட் விஜய்க்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட செயல்கள் ஆரம்பத்துல இருந்து இருந்துச்சு. அதே மாதிரி விஜய் முதலமைச்சரா பொறுப்பேற்றதும் 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கையெழுத்து போட்டதும் சந்தோஷமா வீடியோ வெளியிட்ட அதே வைஷாலி இப்போ எங்களுக்கு ஏற்கனவே வந்த தொகையை விட இப்போ அதிகமா பில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில வைஷாலி சின்னத்திரை ரசிகர்களுக்கு நல்லா பரிச்சயமானவங்க. முத்தழகு, கோகுலத்தில் சீதை, பொம்மக்குட்டி அம்மாவுக்கு, மகாநதி உள்ளிட்ட பல சீரியல் நடிச்சிருக்காங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியிலையும் தன்னோட கணவர் கூட கலந்திருந்தாங்க. இந்த நிலையில சில மாதங்களுக்கு அப்புறம் விஜய் முதல்ல கையெழுத்து போட்ட போது சந்தோஷமா பேசின வீடியோவை இப்போ திரும்பவும் ரீஷேர் பண்ணி வைஷாலி உருக்கமா பேசியிருக்காங்க. இதனால விஜய் அரசுக்கு ஆதரவா பேசின நடிகையே இப்போ மின்சார கட்டண பிரச்சனையை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பத்தி பலருமே விவாதம் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. வைஷாலிக்கு மட்டுமல்ல, இதுவரைக்கும் லட்சக்கணக்கானவங்களும் தங்களுக்கு இதுவரைக்கும் வந்ததை விடவும் இந்த முறை அதிகமான மின்சார கட்டணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பலருமே இதை பத்தி குமரிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதா பலரோட எதிர்பார்ப்பாகவும் இப்போ இருக்குது.